இதோ இந்த பார்ட் கமர்ஷியல் லால 4th சாப்டர். ஓகே, கரெக்ட்மா. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னா, ஒரே நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறாங்க. பேப்பர்ஸ் வந்து எங்க இருக்கும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சஜஸ்டட் ஆன்சர்ஸ்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த முடிச்சிட்டீங்களா? ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இருந்து இருக்கிறது. பத்மா கீதா உங்களுக்கு வந்ததா இமெயில்? அதாவது ஒரு அது என்னன்னா வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, சாப், எக்ஸல், பேசிக் எக்ஸல், அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, அது வந்ததுன்னா மட்டும் சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் தான் வைக்கிறாங்களா அது. ஓகே, அது உங்களுக்கு மார்னிங் வச்சோம்னா நம்ம கிளாஸ் ஈவினிங் வச்சுக்கலாம். ஓகே, அவங்க ஈவினிங் கிளாஸ் வச்சா நம்மளோட இந்த மார்னிங் டைம் கண்டினியூ ஆகும். அது மட்டும் கொஞ்சம் எனக்கு இமெயில் வந்தா சொல்லுங்க. அது மேண்டேட்டரி ரெக்குயர்மெண்ட் முடிக்கணும். அதை முடிச்சுட்டு ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க. யாருக்குமா? எனக்கா? ஆ, இப்போ புது சிலபஸ் தான் ஆட் பண்ணிருக்காங்க கீதா. அது பத்மா, சாரி பத்மா கீதா, ஆட் பண்ணிருக்காங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும்ல, அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஆம், டிசம்பர், அதாவது இப்போ ஜூனுக்குன்னா உங்களுக்கு பிப்ரவரி அந்த மிட்ல வரும் மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் வீக் ஆர் மிட்ல. ஓகேவா? அப்படி வரல, ஃபர்ஸ்ட் வீக் வரல, 10th வரலன்னா எனக்கு மட்டும் சொல்லுங்க. நான் இன்ஸ்டியூட்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஷெட்யூல் போடுவாங்க. ஐடிடி இந்த டைமிங், ஆன்லைன் கிளாஸஸ், சம் ஃபேக்கல்டி ஃப்ரம் இன்ஸ்டியூட் தான் வந்து எடுப்பாங்க உங்களுக்கு ஆன்லைன்லயே. ஓகேவா? முன்னாடி ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருந்தது, போன வாட்டில இருந்து ரெக்கார்டிங் செஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, உங்க கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இதுல இருக்கும். ஆன்சர் பேப்பர்ஸ்லாம் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இதுல போயிட்டு நீங்க வந்து பத்மா தெரியும் இல்ல, இங்க போயிடணும். அந்த இப்ப நீங்க கேப் தான் போறீங்க அப்போங்க ஈஸி இருக்கும். பேப்பர் படிக்கும். இதோ இங்க உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இது போட்டீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு எந்த எல்லா டேர்முமே இருக்கு, ப்ரீவியஸ் சிலபஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? 2011லேருந்து எல்லாமே இருக்கும் டில் டேட் வரைக்கும். டிசம்பர் மட்டும் இனிமே தான் போடணும். இது போட்டிங்கன்னா இப்போ வந்து இது ஜூன் 2025 போட்டிங்க, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பிஸ்னஸ் லாஸோடது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. இப்போ பிஸ்னஸ் லாஸோடது போடுறோன்னா ஆன்சர்ஸ் வரும். கொஷின் பேப்பருக்கு நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆன்சர்ஸ் இப்போ கொஷின் பேப்பரை எங்கே எடுக்கணும்னா கொஷின் ஐசிஎம்ஏன்னு போடுங்க. ஜூன் 2025 போட்டிங்கன்னா 4 பேப்பரோடது வந்துடும். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் போஸ்ட் பண்ணுவாங்கப்பா. 2 sets of model question
ஆஃப்லைன் அப்படிதான் 20% கண்டிப்பா கேட்கறான். ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்படியே எடுக்கிறோம். அதெல்லாம் அந்த மே மாசம் ஓகேவா? இப்போ இங்க எல்லாம் வந்துருப்பா. உங்களுக்கு இப்போ ஜூன் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிசினஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின். ஸோ அதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். பிசினஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். கொஸ்டின் நம்பர் 1 MCQs 2 into 15 30. ஓகேவா? எல்லா MCQs கிளிக் பண்ணிட்டு புக் பேக் ஃபுல்லா பாத்துருங்க. லாக் புக் பேக்ல இருந்து மெஜாரிட்டி எடுப்பாங்க. அப்புறம் ஆன்சர் 7 கொஸ்டின் கொடுப்பாங்கப்பா. 5 கொஸ்டின்ஸ். 2AB வந்து இந்த இதுல இருந்து எடுப்போம். இதோ இதுல இருந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடியூல் இருக்கு இல்லையா? செக்ஷன் A கமர்ஷியல் லால இருந்து இருக்கும். இது கான்ட்ராக்ட். இது அப்படியே கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகேவா? கான்ட்ராக்ட். அப்புறம் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். அடுத்தது வந்து கோட் ஆஃப் வேஜஸ் எம்ப்ளாய். அதாவது இது இண்டஸ்ட்ரியல் லால இருந்து ஒரு 14 மார்க். ஓகே, இதுல இருந்து ஒரு 10 மார்க். அப்புறம் இங்க கம்பெனிஸ் அக்கவுண்ட் பாருங்களா. 5AB 7 7 14. இதுவும் கம்பெனி இதோடது தான், லா தான். 7 7 14. அப்போ 14 + 14 எவ்வளோ? 28 மார்க். அதனால தான் இந்த பார்ட் ஆஃப் கம்பெனி இது 40% ஃபுல்லா எதுவுமே ஒமிட் பண்ணாம ஃபுல்லா கவர் பண்ணிடுவேன் நான். ஸோ 28 மார்க்ஸ். லால ஃபுல் மார்க் போடுவாங்க. சரியா? லால ஃபுல் மார்க் போடுறாங்க. செக்ஷன்ஸ் ஒருவேளை எழுதலைன்னா மார்க் கம்மி பண்ணுவாங்க. இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குல்ல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் பாருங்க 14 மார்க்ஸ். 7AB ஒன்லி பிசினஸ் எத்திக்ஸ் தான் எப்பவுமே கேட்பாங்க. பிசினஸ் எத்திக்ஸும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த வாட்டி தான் 8AB வந்து உங்களுக்கு இது கேஸ் ஸ்டடி. நார்மலா 8AB வந்து அகைன் ஏதாவது இந்த இதுல ஏதாவது கேட்பாங்க. கமர்ஷியல்ஸ் அதுலன்னு கேட்பாங்க. இப்போ 8AB வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க. கிளப்டா கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்டிருக்காங்க. இது கம்பெனிஸ் ஆக்டோடது. இது வந்து அதர் ஆக்ட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதான் உங்களோட வியூ. இப்போ ஓவராலா ட்ரெண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 3ABல ஒன்னு நெகோஷியபிள் வரும், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வரும், இல்ல பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வரும். இதோ இது மூணுத்துல இருந்து இப்படி ட்ரெண்ட் படி. அதுல ட்ரெண்ட்ல வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான் பார்ட்னர்ஷிப்ல படிப்பீங்க. ஓகேவா பத்மா? பார்ட்னர்ஷிப்ல எல்எல்பின்னு ஒன்று இருக்குல்ல, இங்க தியரியா படிக்கிறீங்களா, இது அப்படியே அங்க சம்மா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரையார் கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கணும்னா இது ரெண்டு ஃபுல்லா பிளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆஃப் இந்த ஆக்ட்ஸ். அவ்வளவுதான். இது இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லாம் ஒரு 1 hour எடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம். குட்டி 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 ஆக்ட் டெய்லி 1 hour எடுத்தா முடிச்சிடலாம். அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. ஓகேவா? இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ஸ் போலாமா? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சதா ஃபார்மேட்? ஸோ தியரி கம்மியா போடுவான்லாம் இல்ல. எப்படி நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்து ரெக்கார்டிங் ஆகுறதுல ஓகே, ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்து அவளோட ஆன்சர் பேப்பரை எடுத்து வாங்கி பார்த்தா. அதுல லா பேப்பர், எஃப்ஏ பேப்பர், டிடி பேப்பர்லாம் பார்த்தா அப்படியே ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு வந்து இதுல போயிட்டு. இப்ப கேக்கலையா? இப்ப கேக்குது. ரொம்ப ஸ்டூடெண்ட் லா பேப்பரை இதை எடுத்து பார்த்தாங்க. கரெக்ஷனுக்கு கொடுத்தாங்க. ஃபுல்லா மார்க் போட்டிருக்காங்க. 7 மார்க்ஸ்னா அப்படியே 7 மார்க்ஸ் செக்ஷன்ஸோட வைதிந்தா. சிலது செக்ஷன்ஸ் எழுதாததெல்லாம் 5.5 அப்படி போட்டிருக்காங்க. ஸ்டிக் டு த ஸ்டடி மெட்டீரியலே போதும். ஸ்டடி மெட்டீரியல் மோர் தென் எனஃப். ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்.
இன்டர் லெவலை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலே வேண்டாம். ஸோ கம்மிங் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட் உங்களோட மணியை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதோ அதுதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கூகுள் பே கூட நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபோன் பே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, செக் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் a negotiable instrument. Bills of exchange is a negotiable instrument. Promissory note is a negotiable instrument. I think Google Pay will be coming part of, or any in the money digital transactions so will be moving into the category of negotiable instruments, because wherever there is a transactions, money transactions, monetary transactions involved, exchange of monetary transactions involved, those instruments are called as negotiable instruments. ஷார்ட்டா சொல்லணும்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டா 1881ல எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அப்பதான் எடுத்துன்னு வந்தாங்க. அண்ட் லாட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட். எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரைட்டிங்ல இருக்கணும், மேக்கர் ட்ராயர் யாரு அதை ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களோட சைன் இருக்கணும். செக்குனா என்ன அர்த்தம், நான் இந்த பர்சனுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இந்த தேதிக்கு இந்த பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு கொடுக்கறேன், ஆர் இந்த பர்சனுக்கு டைரக்டாவே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றதுதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் அது வந்து மானிட்டரியா இருக்கணும், அமௌண்ட்டை கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். நீங்க பேங்க்ல செக் போடும்போது என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க பத்மா? வெரி குட், கரெக்ட் பத்மா. அதுல தான் பத்மா இப்ப படிக்க போறோம். கரெக்ட். ஆ, வெரி குட். அதெல்லாம் தான் பத்மா இங்க படிக்க போறோம். ஸோ as you rightly told, சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ பேங்க்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப பார்த்து இது பண்ணிட்டு தான் ஒரு செக் வாங்கும் போது பண்ணிக்கிறாங்க, ஹியூஜ் அமௌண்ட் செக்ஸ்லாம். சைரம் சாரி. ஸோ இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் வந்து ஆஹ், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கா, ஓகேவா, இன்னார்கிட்ட இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கா அப்படின்றலாம் செக் பண்ணிட்டு தான் பேங்க் வந்து சைன் போடுறாங்க ஃபார் ஹை அமௌண்ட். அண்ட் அதில் எந்த விதமான அடுத்தல் திருத்தலோ ஆம், ரொம்ப கிழிஞ்சிருக்கிறதுலாம் எடுத்துக்கிறது இல்லை, இப்போ டோன் செக் எடுத்துக்கிறது இல்லை. இன்னொன்று, இப்போ யூசேஜ் ஆஃப் செக் மெயினாக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் நம்ம ட்ரெண்டில் இப்போ எல்லாரும் கூகுள் பே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் அமௌண்ட்டை இட்ஸ் வந்து வேற அந்த செக் ரெக்குவயர்மெண்ட்டு மேண்டேட்ரின்ற போது தான் செக்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் சச் வந்து மூணு சொல்கிறாங்க நம்மளோட இதில். ப்ராமிசரி நோட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Indian law denotes three instruments which can be called as negotiable instruments and legally valid. They are இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லா கொஞ்சம் அரைச்சமாவே அரைப்பாங்க. நம்ம என்ன கிரக்ஸோ அதை எழுதினா போதும். ஓகே, ரைட்டு. இப்போ வந்து ப்ராமிசரி நோட்னா என்ன? ப்ராமிசரி நோட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி, நான் இன்னாருக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது. எங்க ப்ராமிசரி நோட் வரும் அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் கீதா, ஓகே, கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட பைசா இப்போ இல்லை, இன்னொரு நாள் நான் 1 மந்த் கழிச்சு தரேன், பிட் பிட்டாக தரேன்னு சொல்கிறீங்க. 10 லட்சம் 10 லட்சம் 5 மாதம் தரேன்னு சொல்கிறீங்க. சரி, நானும் ஓகேன்னு சொல்லிடுறேன்.
ஆனா எனக்கு ஒரு இப்ப திடீர்னு பேங்க்ல வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்துருது. சாரி, வெளி கஸ்டமர் கிட்ட இருந்து எனக்கு என்னோட ஒரு கஸ்டமருக்கு நான் பேமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் உங்ககிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்வேன் கீதா? கீதா, எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட் நீங்க எழுதி குடுக்குறீங்களா? லைக் திஸ் இஸ் ஐ நோ ரிசீவ்டு கூட்ஸ் ஃப்ரம் திஸ் பர்சன் பிரியா ஃபார் rupees 50 lakhs. I promise to pay her the same 50 lakhs in the um, components of 10 lakhs each month and will be settled before September 2026 அப்படின்னு டேட் போட்டு கொடுத்து சைன் போடுறீங்க. ஓகே, அப்போ நான் வந்து டிராயரு, நீங்க டிராயி. ஆ புரியுதா? அப்போ நீங்க பே பண்ற டைம்ல நீங்க பேயாவும் மாறிடுறீங்க. ஒன் வந்து பேயர், இன்னொரு பேயி. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் இப்ப பாருங்களேன், ஐ ப்ராமிஸ் டு பே பி ஆர் ஆர்டர் 50,000 அந்த எழுதுறது. ஐ அக்னாலேஜ் மை செல்ஸ் டு பி indebted to B for rupees 1 lakh to be paid. இது ரெண்டு ப்ராமிசரி நோட்டு. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் a very good example of ப்ராமிசரி நோட். ஓகேவா? இப்ப வந்து ஐ ப்ராமிஸ் டு பே rupees 20,000 7 days after my marriage with Helen. I promise to pay rupees 50,000 on these debts provided D leaves me enough to pay the sum. இது இப்போ இந்த மாதிரி அஹ், இந்த ஆர்டர் இருக்குல்ல, ஒருவேளை டி வச்சிருந்தானாக்கா நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆர் நான் மேரேஜ் முடிச்சுட்டு உங்ககிட்ட பே பண்றேன், இதெல்லாம் வந்து ஓரலா சொன்னா அது ப்ராமிசரி நோட் கிடையாது. எல்லாமே ரைட்டிங்ல இருக்கணும். எஸ்பெஷலி இந்த 4வது கிளாஸ் ப்ராமிசரி நோட் கேட்டகரியிலே வராது. ஏன்னா அங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்ல. எப்ப ப்ராமிசரி நோட்னு சொல்லுவாங்க, தேர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட். எனக்கு நிஜமாலே நான் உங்ககிட்ட டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு மாசம் நான் கேட்கறேன், ஆனா நான் கண்டிப்பா கொடுக்குறேன்னு அந்த நோட்ல போட்டா மட்டும்தான். எங்கேயோ ஒரு டென்டேட்டிவ்னஸ், எங்கேயோ ஒரு டவுட்ஃபுல்னஸ்னா தட் வில் நாட் பிகம் அ ப்ராமிசரி நோட். ப்ராமிசரி நோட் ஷுட் ஆல்வேஸ் பி இன் ரைட்டிங். ஓகேவா? இப்ப இப்ப பாருங்களேன், இந்த சத்சங் வர்சஸ் மடன்டாஸ் பனிகா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த கேஸ் லாஸ் தான் உங்களுக்கு கேஸ் லாவா வரும். புக்ல இருக்கிற கேஸ் லா தான் வரும். பத்மா, கீதா, புக்ல இல்லாத கேஸ் லாஸ் வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் புக்ல இருக்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஆஹ் ஆமா, அக்ரிமெண்ட். ஆமா, 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 இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் a குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராமிசரி நோட், பத்மா. ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம இதுல படிப்போம் பத்மா, ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு சாப்டர் படிப்போம். அதுதான், அதான் ப்ராமிசரி நோட். அதான் ப்ராமிசரி நோட். இதுமா, சாரி சாரி, புரியல, நீங்க என்ன சொல்றீல? ஆமா, 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 ஆமா. ஓகே, அதாவது ப்ராமிசரி நோட்டும் ஒண்ணு தனியா இருக்கு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் ஒரு ஹெட்டா இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே, ப்ராமிசரி நோட்ஸ் இன்க்ளூட்ஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ப்ராமிசரி நோட்டோட ஃபுல் இது காமிக்கிறேன் பாருங்களேன். இப்ப வந்து எனக்கு ஒரு பைசா வேணும் பத்மா. ஓகே, ஆனா வந்து உங்ககிட்ட நான் உங்ககிட்ட டிரான்சாக்ஷனே பண்ணல. ஆனா யூ ஆர் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். உங்களுக்கும் ஒரு பைசா வேணும். நீங்க எங்கிட்ட சேல்ஸ் எதுவுமே பண்ணவே இல்ல. நம்மளுக்கு ரெண்டு பேரும் டிரான்சாக்ஷன்ஸே இல்ல. ஆனா ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நல்ல ஒரு பிசினஸ் மேக்னெட்னு தெரியும், நானும் ஒரு நல்ல பிசினஸ் மேக்னெட்டும் தெரியும். ரெண்டு பேரும் ஹானஸ்ட்ன்றதும் தெரியும்னு வச்சுக்கோங்க அந்த பேங்க்குக்கு.
அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆமாமா, வாய்ஸ் பிரேக் ஆச்சு உங்க வாய்ஸ்மே. சொல்லுங்க சொல்லுங்க. அதான். இல்ல இல்ல, அதான் நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். நான் ஃபுல்லா சொல்லிடுறேன் பாத்து. இப்போ உங்களுக்கும் பணம் வேணும், எனக்கும் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஆ, இந்த மாதிரி பத்மா, நீ எனக்கு வந்து ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி கொடு. இந்த மாதிரி நான் வந்து எனக்கு நீ பைசா குடுத்துற. ஓகே. நான் வந்து ஆ, ஆ, நீ சைன் போட்டு கொடு. நான் வந்து உனக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள அந்த ப்ராமிசரி நோட் வந்து அந்த பைசா கொடுத்துறேன்றத நான் ஒரு ப்ராமிசரி நோட் போட்டு ஸ்டாம்ப் டியூட்டில போட்டு எழுதி கொடுத்துட்றேன். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி நோட்டை வச்சு நீ வா பேங்க்குக்கு, எனக்கு பேங்க்கு கிட்ட சொல்லி ஆ, நீ பைசா வாங்கி கொடுத்துரு. அப்பனா என்ன அர்த்தம்னா, நீங்க கையிலேருந்து பைசா கொடுக்கல, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ வெரி ரெப்யூட்டட் பர்சன், நீங்க அதை சைன் போட்டு பேங்க்ல இருந்து வாங்கி கொடுப்பீங்க எனக்கு. புரியுதா? கிட்டத்தட்ட ப்ராமிசரி நோட்டு லோனுன்றது ஒண்ணு. ஆமா, எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் நடக்கும் பத்மா. இது வந்து நிறைய இந்தியால நடக்கிறது இல்ல, பட் வெளியிலலாம் நடக்கிறது. யூகே அங்கெல்லாம் நடக்கிறது. அதனால தான் அங்க நிறைய ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வருது. இங்க நம்ம கொஞ்சம் ஆர்பிஐ கண்ட்ரோல்னால ஒன்றும் நம்மள ரொம்ப பாதிக்காக, எக்கானமி ஸ்டேபிளா இருக்கிற ரீசன் அதனால தான். அங்க நிறைய ப்ராமிசரி லோன்ஸ், தட் இஸ் ப்ராமிசரி நோட்ஸ் இப்படி கொடுத்து கொடுத்து அங்க அதனால தான் நிறைய இந்த இஷ்யூஸ்லாம் வந்தது. அப்ப என்ன பேங்கிங் இஷ்யூஸ்லாம் நிறைய வந்தது. யூபிஎஸ்லலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ம். ம். ஆ. ம். அது ஷூரிட்டி. அது ஷூரிட்டி. இது ப்ராமிசரி நோட்டு. அதாவது அந்த ஃப்ரெண்டு வந்து ரெப்யூட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்ல பத்மா. ஃப்ரெண்டு வந்து என்னோட என்னோட நான் ஷெல்ல ஒர்க் பண்ற பர்சனாவே இருக்கலாம். அது ஷூரிட்டி. இது குடுக்குற ப்ராமிசரி நோட் இருக்கு உங்களுக்கு. இவனுக்கு பைசா கூடன்னு பேங்க்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ற ஆள் வந்து பிசினஸ் மேக்னெட்டா இருக்கணும். ம், ம். அது வந்து நீங்க சொல்றது ஷூரிட்டி. அப்ப நான் பண்ணும்போது கூட அப்படியாச்சு. அந்த வீடு வாங்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஷூரிட்டி போட்டா. அப்புறம் லோன் வாங்கினா. ஷூரிட்டி போட்டவங்க வந்து லயபிள் தான். ஆனா அவங்க வந்து இவங்களுக்கு குடுன்ற ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஒரு சும்மா ஒரு ஆன்சிலரி. ஆனா ப்ராமிசரி நோட்டுக்கு அப்படி கிடையாது. ஓகேவா? சோ அதுதான் ப்ராமிசரி நோட்டுக்கு மெஜாரிட்டி. இந்த ப்ராமிசரி நோட் நம்ம ஊர்ல கிடையாது. யுஎஸ், யூகே அங்கதான் ஒர்க் அவுட் ஆகுறது. நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து அப்படி கூட சொல்லலாம். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஒரு பெரிய மேக்னெட் இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிபாரிசுன்னு கூட சொல்லலாம் நம்ம லேமேன் லாங்குவேஜ் சொன்னா. ஆனா யூஎஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்குன்னு வந்து இப்ப வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பண்றாங்கல்ல பத்மா. நம்ம இந்தியால இல்ல, யூஎஸ்ல எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இப்ப எப்போ வந்துருது. அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராமிசரி நோட் வச்சு தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேங்க் வேணும். ஏன்னா டக்குன்னு வந்து பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை தான் அப்ரோச் பண்ணுவாங்க இந்த ஸ்டார்ட் அப் பீப்புளெலாம். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ப்ராமிசரி நோட்டுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவான். ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. அதான் ப்ராமிசரி நோட். ஸோ இது வந்து ப்ராமிசரி நோட் இன்க்ளூட்ஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ப்ராமிசரி நோட் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து ஒரு அந்த கனெக்டை வந்து பெட்டர் எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் பத்மா அதோடது. பாரோயர், லெண்டர். For value receipt, borrower promises to pay the lender or such as may be provided in writing to the borrower the principal sum. இதெல்லாம் வந்து அந்த யூஎஸ் டாலர், யூஎஸ் இதுல பண்றது அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து ப்ராமிசரி நோட்ன்றது வந்து நம்மளோட கான்டெக்ட்ல வந்து ஒரு குட்டியா ஒரு 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி கேட்கறான்னா, அதோட மீனிங் கேட்கறான். மீனிங் கேட்டு அதோட எக்ஸாம்பிள் கேட்டு ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி
அந்த மாதிரி கேக்குறாங்க. ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். ஒரு 3 கேஸ் ஸ்டடிஸ் இருக்குதுல, நீங்க ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து எழுதலாம். இல்ல எனக்கு கேஸ் ஸ்டடி ஞாபகம் வரலன்னா ஜென்ரலா கூட ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸோ ப்ராமிசரி நோட்டுன்றது வந்து டூ பார்ட்டிஸ் இருப்பாங்க, பேயி பேயர். த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேன் பி நெகோஷியேட்டட். ஆனா இந்த ப்ராமிசரி நோட்ஸ் வந்து relating to currency provisions relating to currency notes are regulated by other pieces of legislation. Promissory note ஓட transaction, அதாவது bills of exchange எப்படின்னு பண்ற டிரான்சாக்ஷனை வந்து இட் இஸ் கைடட் பை ரெண்டு, ஆர்பிஏ அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்றேன். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம இந்தியாவில் இருக்கு. ப்ராமிசரி நோட்டோட ரொம்ப இம்பாக்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப கிடையாது. ப்ரெடாமினென்ட்லி யூஎஸ் யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? So Andhra Pradesh versus Andhra Pradesh court versus Vasudevla வந்து a promise to pay a certain sum of money, a promise to pay a certain sum of money to the order of a certain person, to the order of a certain person, okay, promise to pay the bearer. இது மூணு முக்கியமான விஷயம் வந்து ப்ராமிசரி நோட்டோடது. சின்ன கொஸ்டினா வருது, 4 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி வருது இது. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இட்ஸ் an instrument containing a conditional see ப்ராமிசரி நோட்ல பேயர் பேயி ரெண்டு டெர்மினாலஜி வருது. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து டிராயர் டிராயி அந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்ல வருது. ஓகேவா உங்களுக்கு? அதாவது ரெண்டுமே ஒரு ஒரு ரொம்ப ஸ்லைட் வேரியேஷன் தான் பத்மா, ஹியூஜ் வேரியேஷன்ஸ்லாம் கிடையாது. பேங்கர்ஸ் டிராஃப்ட் பாத்தீங்கன்னா இல்ல டிமாண்ட் டிராஃப்ட் ஈவன் இட் இஸ் drawn upon another office of the same banker, an order issued by district board engineer on a government treasury for payment to the order of certain person, இது எல்லாமே bills of exchange. bills of exchange வந்து இது is an instrument ID containing unconditional order signed by the maker, signed by the maker ன்னு சொல்லலாம், இல்ல signed by the drawee ன்னு சொல்லலாம், to pay a certain sum of amount to the drawer அப்படி கூட சொல்லலாம். defines டிஃபைன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் படிக்காதீங்க, இல்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தா படிங்க. ஆனா டிஃபைன்ஸ் எழுதிட்டீங்கன்னா ஒரு வேர்டு கூட தப்பா இருக்க கூடாது, ஃபுல்லா மார்க் போய்டும். ஆமா, அதுக்கு பதிலா செக்ஷன் 5 அக்கார்டிங் டு செக்ஷன் 5 த மீனிங் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி எழுதிக்கோங்க. லால கொஞ்சம் அது மட்டும் பாத்துக்கோங்கப்பா, டெஃபினிஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் நான் வந்து டெஃபினிஷன் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னா ஒரு வேர்டு பே ஒன்லி டு எனக்கு செல்ஃப் அது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது. ஆனா என்னோட ஃப்ரெண்டு பைஹார்ட் பண்றதுல பயங்கரமா பண்ணுவா, சூப்பரா. வேலையா இருக்கும், டெடிகேட்டடா பண்ணுவோம்ல. எனக்கு வந்து பாஸ் ஒரு 50 மார்க் எல்லாத்துலயும் வந்துட்டுனா இன்டர் பாஸ் பண்றதுல தானே. சார் சொல்லுவாரு, நீ தயவுசெய்து பயாட்டே பண்ணாத, உனக்கு வரவே வராதுன்னு சொல்லி. எனக்கு சுத்தமா வராது பயாட்டிங்க. என்ன வந்து சின்ன ஃபார்முலா பயாட் பண்ண சொன்னாலும் வராது. ஆனா அவ வந்து அப்படியே ஏல இருந்து சர்டைன்ல இருந்து பயாட் பண்ணின்னு வருவா. ஆனா அது ஒரு டேலண்ட் தான், அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனா என்னால மைண்ட்ல வந்து அந்த அளவுக்குலாம் சுத்தமா பண்ண முடியாது. அதனால நான் வந்து சார் எனக்கு வந்து ஒரு மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல சார், நான் வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் பண்ணுவாரு. பண்ணிட்டு எனக்கு என் மார்க் எப்பவுமே கம்மியா இருக்கும், அவன் மார்க் ஜாஸ்தியா இருக்கும். சார் சொல்வாரு, உனக்கும் அவளுக்கும் இந்த பயஹட்டிங்ல தான் போறது அப்படின்னு. வேற வேணாம் சார், எனக்கு சுத்தமா வராது. அப்ப அவர் சொல்வாரு, அப்ப நீ டிஃபைன்ஸ்னு எழுதாதமா, டோன்ட் யூஸ் த வேர்ட் டிஃபைன், ஜஸ்ட் சே மீனிங் போதும். டிஃபைன் எழுதிட்டு தப்பா எழுதாத, மீனிங் எழுதிட்டு நீ அதோட ரீசன்ஸ்லாம் எழுதிக்கோ. அதே தான் உங்களுக்கும் சொல்றான். ஓகே, அதை மட்டும் எல்லாத்துக்கும் என்னம்மா? ஓகே. நீங்க கிளம்புங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சுட்டு கிளம்புறேன். ரெக்கார்டிங் பாத்துக்கோங்க கீதா. ஓகேமா, பை பை. ஆ ஆ பை பை. யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. செக்ன்றது வந்து அகைன் இஸ் அ டிரான்சாக்ஷன் வேர் யூ டூ வேர் இட் இஸ் வந்து த்ரீ பார்ட்டிஸ் இருப்பாங்க, டிராயர் டிராயி பேயி. டிராயி இஸ் ஆல்வேஸ் த பேங்க் விச் ஹஸ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் பை த டிராயர் த்ரூ த செக் டு மேக் த பேமெண்ட் டு த ஹோல்டர். செக்ல வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட் தான். செக்குன்றது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கணும். ட்ரங்கேட்டட் செக்னா என்ன அர்த்தம்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து இதுவா இருக்கும். பிரேம் சரண் ட்ரங்கேட்டட் செக் காமிக்கிறேன் பத்மா உங்களுக்கு. எப்பெல்லாம் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்மா? ஓ
டிஃபர்ஸ் இல்ல இல்ல எப்படி நீங்க ரெண்டு ஒரே நீங்க ரெண்டு ஓ நீங்க ரெண்டு பேரும் ஒரே டீமா? ஓ ஓகே. ம். ஓ இதுதான் ட்ரங்கேட்டட் செக்குன்றது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஒரு மாரி டல்லா இருக்கும் அந்த லோகோவே. இந்த மாதிரி இருக்கும் பத்மா. இங்க இங்கெல்லாம் இதான் ட்ரங்கேட்டட் செக்குன்னுவாங்க. அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூல வருது. அது மட்டும். இது மாரி இருக்கும்னா ட்ரங்கேட்டட் செக். ஸோ கிளியரிங் போம்போது அதெல்லாம் புடிச்சிருவாங்க பத்மா. என்னடா அது இப்படி இருக்கே அதெல்லாம் புடிச்சிருவாங்க. பேங்க்ல அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா கிளியரிங் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் எடுத்துட்டு போகும்போது பேங்க் புடிச்சிருவாங்க. So it is truncated during the course of clearing either by clearing house or by the bank when paying or receiving the payment. As soon as generation of electronic image அந்த இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல இமேஜ் செக் எல்லாமே ஒரு பாயிண்ட் செக் வச்சிருக்காங்களே அதுல இது பண்ணிடுவாங்க. கிளியரிங் ஹவுஸ்ன்றது வந்து ஆர்பிஐ தான். அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நல்லா இருக்கும். இது மட்டும் முடிச்சிடுறேன் என்ன பத்மா. ப்ராமிசரி நோட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ப்ராமிசரி நோட்ல ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க, மேக்கர் பேயி. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல டிராயர் அக்செப்டட் பேயி. ஏன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா டிராயர்ன்றது நானு பத்மா. நான் உங்களுக்கு கூட்ஸ் கொடுத்துருப்பேன், நான் டிராயர் சைன் போட்டிருப்பேன். அக்செப்டர்ன்றது நீங்க. மேம் பிரியா எனக்கு வந்து இப்ப பேமெண்ட் இல்ல பிரியா, ஒரு மாசம் கழிச்சு இது பண்ணி தரேன், ஆனா நான் பில்லு மட்டும் சைன் போட்டு கொடுக்குறேன், ஒரு மாசம் கழிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சைன் போட்டு கொடுத்துருவீங்க. பேயி வந்து உங்களுக்கு பதிலா ஒருத்தர் ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு பதிலா ஆக்சுவல் ரியல் பேமெண்ட் பண்றாங்கல்ல, அந்த அவங்க வந்து பேயி. நார்மலா அக்செப்டரும் பேயும் ஒரே ஆளா தான் இருப்பாங்க. ஒன்லி இன் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் அக்செப்டர் வேற ஆளும் பேய் வேற ஆளும் இருப்பாங்க. ஓகேவா? அதனால கரெக்ட். ஆ திருப்பி சொல்லுங்க. சாரிப்பா. நான் தான் உங்களுக்கு சேல் பண்ணிருக்கேன். ஓ அதான் நான் தான் காசு கொடுக்கணுமா? இல்ல எனக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களா? நான் திருப்பி சொல்லட்டுமா வேணா? இல்ல இல்ல, டிராயர்ன்றது யாரு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் டிராயர். இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன் அந்த ஃப்ளோ. இப்போ வந்து அஹ், இப்ப நான் தான் செல்லர்ல பிரியா. ஓகேவா? நீங்க தான் வந்து என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க பத்மா. 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க பத்மா. நீங்க சொல்றீங்க என்கிட்ட இப்ப பைசா இல்லைன்னு சொல்றீங்க. உடனே நான் என்ன பண்றேன்னா, சரி பத்மா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு பில்ல போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் வந்து பிரியா வில் பிகம் டிராயர், பத்மா வில் பிகம் டிராயி சொல்லலாம், அக்செப்டர்னு சொல்லலாம். பேயி, அக்செப்டர், டிராயி யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா இப்போ அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்னால ஏதோ ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நீங்க வந்து உங்க டாட்டர் கிட்ட சொல்றீங்க, பத்மா டாட்டர், நீ வந்து பேமெண்ட் பண்ணிடு. நான் மேமுக்கு வந்து 10,000 ரூபாய் ஒரு மாசம் கழிச்சு பில் கொடுத்துருக்கேன். கரெக்டா மேமு கிட்ட போய் பில்ல பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு பில்ல வந்து பில் ரிலீஸ்டுன்னு சொல்லிட்டு சைன் போட்டு வந்துருன்னு சொல்றீங்க. அப்ப பத்மா டாட்டர் வில் பிகம் பேய் ஆன் த மெச்சூரிட்டி டேட். புரியுதா? சோ இந்த பத்மான்றவங்க டிராயின்னு சொல்லலாம்,
அக்செப்டர்னு சொல்றான். இஃப் ஷீ இட்செல்ஃப் she herself makes the payment, she becomes a payee. But suppose Padma வந்து ask or endorses Padma's daughter to make the payment to Priya, Padma's daughter will become payee on the maturity date. புரியுதா உங்களுக்கு? சூப்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம இதுல நிறைய படிப்போம் பத்மா. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் சினாரியோவா போட்டிருக்கேன் நான் ஒவ்வொன்றுத்துக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதான் பத்மா அந்த 3 பேரு. ஓகே, இங்க வந்து இது ப்ராமிஸ் டு பே, இது ஆர்டர் டு பே. அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்குன்னே உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அது வந்து ஒரு ஆர்டர் மாதிரி. ஓகேவா? இங்க வந்து ப்ராமிசரி நோட்ல கண்டிஷன்ஸ் கிடையாது. பட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து இட் மே பி அக்செப்டட் கண்டிஷனலி. இந்த கண்டிஷன் கொடுத்து பண்ணலாம். எப்படின்னா மெச்சூரிட்டி டேட்ல கண்டிஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பே பண்ணல, பட் என்னோட டாட்டர் வந்து நான் இல்லைன்னா என் டாட்டர் பே பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா லைக் நான் என்னோட ஓகே எக்ஸோட ஆப்சன்ஸ்ல தட் எக்ஸிக்யூட்டர் லீகல் பர்சன் வில் கம் அண்ட் பே, அந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கலாம். பட் இங்க கண்டிஷன்ஸ் கிடையாது. இங்க liability of the maker of the promissory note is primary, liability of the drawer is secondary and conditional. செகண்டரினா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் வந்து நான் பே பண்ணவே முடியல, என்கிட்ட பைசாவே இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா, நான் வந்து எனக்கு ஒருத்தர் பைசா கொடுக்கணும்ல பத்மா, அவங்க கிட்ட சொல்லி பிரியாக்கு நீங்க அந்த டேட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். ஸோ செகண்டரி. ஆனா இங்க அப்படி கிடையாது. ப்ராமிசரி நோட்ல நான் தான் பண்ணியாகணும். புரியுதா உங்களுக்கு? ப்ராமிசரி நோட்டுக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் அதே மாதிரி ப்ராமிசரி நோட்டுக்கும் செக்குக்கும் என்னன்னா, இது செக்ஷன் 4 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், செக்ஷன் 6 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். இங்க 2 பார்ட்டி, இவங்க 3 பார்ட்டி, டிராயர், டிராயி, பேயி. செக்குக்கும் அதே மாதிரி. ப்ராமிசரி நோட்ல ப்ராமிஸ் வித் இன்ட்ரெஸ்டா வித்தவுட் இன்ட்ரெஸ்டாலாம் இருக்கும். இங்க செக் வந்து இஸ் பேபிள் ஆன். செக்ல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த டேஸ் ஆஃப் வித்தவுட் எனி டேஸ் ஆஃப் கிரேஸ் வந்து இட் இஸ் பேபிள். ஓகேவா? அது ப்ராமிசரி நோட்டை கிராஸ் பண்ண மாட்டாங்க, இங்க கிராஸ் பண்ணலாம். இங்க வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு ஃபார் த பேங்கர். இங்க வந்து திஸ் இஸ் நாட் கேட் பை எனி பேங்கிங் ரெகுலேஷன். ப்ராமிசரி நோட் ஓகேவா? ப்ராமிசரி நோட் cannot be self drawn பண்ண முடியாது. இது பேரட் செக்காவும் இருக்கலாம், செல்ஃப் டிராவும் பண்ணலாம். ஓகே, இது வந்து கிரிமினல் liability shall not be மேக்கர். யாரு வந்து இப்ப அந்த குட்வில் இருக்கிற பர்சன் வந்து பேங்க் கிட்ட சொல்லி இது பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, கிரிமினல், அவன் மேல கிரிமினல் liability பண்ண முடியாது. பட் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கிரிமினல் liability ரைஸ் பண்ணலாம். இங்க கண்டிப்பா ப்ராமிசரி நோட் ஸ்டாம்ப் டியூட்டில தான் பண்ணியானும். அந்த பேப்பர் ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கு. அதுவே ஆக்சுவலா இட் கம்ஸ் அண்டர் த லீகல் தான். ஓகேவா? செக் ஸ்டாம்ப்ஸ்லாம் கிடையாது. இது 3 வருஷத்துக்கு அப்ளிகபிள், இது 6 மாசத்துக்கு தான். ஓகேவா? குட்டி ப்ராமிசரி நோட். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் செக்கும் அதே மாதிரி தான். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 3 பார்ட்டி, இது செக்ஷன் 5 செக்ஷன் 6, இங்கேயும் 3 பார்ட்டிஸ். இது கிராஸ் கிடையாது, இது கிராஸ் பண்றோம். இங்க 3 days of grace are given for the payment. இப்ப பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இப்ப 4th டியூ டேட் வருதுன்னு வச்சுக்கோங்க பத்மா, நான் அதுல இருந்து 3 நாள் வச்சு 7ஆம் தேதி செட்டில் பண்ணலாம். டேஸ் ஆஃப் கிரேஸ் 3 நாள். பட் செக்குக்கு அதெல்லாம் கிடையாது. நோ கிரேஸ் டேஸ். அதே மாதிரி இதுல வந்து பேங்கர் மே பி a drawee பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதே எக்ஸாம்பிள்ல சொல்லி தரேன். இப்போ இப்ப இந்த இந்த சினாரியோ பாருங்க பத்மா. நீங்க இருக்கீங்க பத்மா, நான் இருக்கேன். சும்மா ஸ்டோரி மாதிரி சொல்றேன். நீங்க இருக்கீங்க, நான் தான் வந்து உங்களுக்கு செல் பண்றேன் பிரியா. பத்மா வந்து பையர். பத்மா சொல்றாங்க இல்லன்ட்டு. ஆனா பிரியாக்கு திடீர்னு 10,000 ரூபாய் தேவைப்படுறது. அப்ப உடனே பிரியா வந்து பத்மா கிட்ட போய், நீ கொடுக்க வேண்டாம் பத்மா, எனக்கு ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து போட்டு கொடுத்துரு, ஆனா கரெக்டா மெச்சூரிட்டி டேட் போட்டு கொடுத்துரு,
இந்த நாளைக்கு தான் பண்ணுவேன்ட்டு எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுறது உன்னோட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வச்சு நான் பேங்க்ல அதை வச்சு பைசா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெத்தட். அப்ப என்ன ஆகும்? பத்மா போட்டு கொடுத்துருவாங்களா? பத்மா வந்து டிராயி, பிரியா டிராயர் ஆயிடுவாங்களா? இந்த ப்ராமிசரி நோட் எடுத்து பத்மா கட 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 கடன்னு என்ன பண்ணுவாங்க? சாரி, ப்ராமிசரி நோட் எடுத்து பிரியா என்ன பண்ணுவாங்க? கடகடன் பேங்க்குக்கு போயிட்டு பேங்க் எனக்கு வந்து கொடுங்க பைசா. இவங்க பத்மா வந்து இந்த ப்ராமிசரி நோட் கொடுத்துருக்காங்க. பத்மாவை பத்தியோட நல்ல குட்வில் உங்களுக்கு இருக்கு. பேங்க்கும் இதெல்லாம் செக் பண்ணி பத்மாவோட ஸ்டாண்ட்லாம் செக் பண்ணி சரிப்பா நான் கொடுக்குறேன். ஆனா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ல, எனக்கு நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டு நான் வந்து நீ 10,000 கேட்குறியா? 9,500 நான் உனக்கு கொடுக்குறேன். 9,500 500 நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சார்ஜா வச்சிருக்கேன். ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ். அப்ப என்ன ஆகுது? drawee இஸ் ஆல்வேஸ் அ இல்ல இல்ல சாரி, எந்த எந்த பாயிண்ட் சொன்னேன் நானு? இந்த பாயிண்ட். அப்போ பேங்கர் அங்க டிராயியா இருக்காரு, புரியுதா? சோ அந்த டைம்ல என்ன பண்றாரு? இவங்க அக்செப்டர் சைன் பண்ணாலும் பேங்கர் வந்து பைசா கொடுத்துறாரா? சோ பேங்கர் ஆக்ட்ஸ் as a drawer. சோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பத்மா, இந்த சினாரியோக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல டீடைல்டா படிப்போம். ஜஸ்ட் அந்த சினாரியோ உங்களுக்கு சொல்றேன் இந்த பாயிண்ட்காக. இங்க வந்து செக்ல டிராயி தான் எப்பவுமே பேங்கர். பேக்கர் போட்டிருக்காங்க, பேங்கர் மாத்திக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சம்ஸ்லாம் சிலதுலாம் தப்பா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இட் மஸ்ட் பி அக்செப்டட் பிஃபோர் த அக்செப்டர் கேன் பி liable மேட் ஃபார் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை வந்து யாருக்காக இவன் தான் பே பண்ணுவான்னு ஆணித்தனமா அடிச்சிருக்கானோ அவன் தான் பண்ணணும். ஓகேவா? அது இங்க வந்து இமீடியட் பேமெண்ட் யார் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாரி சாரி சாரி, ஒரே நிமிஷம். The question of acceptance does not arise in case of இல்ல, it requires immediate payment. ஓகே பத்மா, இதை நான் செக் பண்ணி சொல்றேன் பத்மா. எனக்கு என்ன குவிக்கா புரியல, குவிக்கா ரீகலெக்ட் பண்ண முடியல. ஓகேவா? இது மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் நாட் பெய்ட் அண்ட் ஹானர்ட்னா அப்ப நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் வந்து டிராயருக்கு வந்து கொடுத்துருவாங்க பேங்க். இப்ப வந்து டிராயி வந்து பே பண்ணலப்பா, நீ மட்டும் எங்கிட்ட பைசா வாங்கிட்டு போயிட்ட, நீ வந்து பேமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு டிராயருக்கு வந்து டிஸ்ஆனர் இன்டிமேஷன் போயிடும். புரியுதா? இதுல செக் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா வந்து பேங்கர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. ரெஃபர் டு டிராயர் போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. ஓகே, இங்க ப்ரொடெக்ஷன் கிடையாது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொடெக்ஷன் கிடையாது. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த ஆக்டும் வந்து இது பண்ணல இங்க, அப்படி கிடையாது. நம்மளோட நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 it gives a strong emphasis on the rules and regulations of how to handle a check. இங்க சிவில் லைபிலிட்டி இதுவாகிறது, இங்க கிரிமினல் லைபிலிட்டி இதுவாகிறது. ஓகேவா? இதுதான் இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீனும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி பத்மா, டக்குன்னு குயிக்கா நீங்க படிச்சுடலாம். ஓகேவா? ஸோ இதோட நான் முடிக்கிறேன் பத்மா இன்னைக்கு கிளாஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து we started with ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் நீங்க கோ த்ரூ பண்ணிடுங்க. அடுத்தது வந்து we saw முடிச்சிட்டோம். வந்து கொடுத்துருக்கேன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் படிச்சிருங்க. அது போதும், அது தவிர வேற எதுவும் வேண்டாம். ஆமா, அந்த 3 டப்பா டாக்ஸிபிள் அந்த பார்ட் மட்டும் இது இருக்கு. சம்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். அந்த இன்கம் டீம் டு பி அக்ரூட் அந்த பாட்டு பெண்டிங், அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் சிலது டிஸ்கஸ் பண்ணோம். அந்த இல்லஸ்ட்ரேஷன் 6 7 இல்லஸ்ட்ரேஷன் ஏபி ரெண்டுமே ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். நான் அதெல்லாம் போட்டுறேன் பத்மா உங்களுக்கு குரூப்ல. என்ன ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன், என்ன நீங்க வந்து அடுத்த வாரம் சண்டே டெஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணோம் எல்லாத்தையும் போடுறேன். ஒருவேளை ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது லீவ் இருந்து இஃப் போத் ஆஃப் யூ கேன் அலைனா லெட் மீ நோ.
நான் தந்தபடி we can have class. ஓகேவா? ஓகேவா? தேங்க் யூ பத்மா. நான் எனக்கு இமெயில் ஐடி ஜிமெயில் அனுப்பிச்சு விட்டுருங்க. அதுல உங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணிடுறேன். தேங்க் யூ பத்மா. பை பை. ஆ பை.